தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 11ஆம் நாள். இன்றைக்கு சஷ்டியானது காலை 10:08 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரம் மாலை 5:25 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வருவது விசேஷம் மாசி மாசத்துல. அதனால இன்றைக்கு எவ்வளவு தூரம் நமக்கு அந்த ஸ்கந்த குரு கவசம், கஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. என்ன மாதிரி பலன்? திருமண தடை நீங்குவது, குழந்தை பேரை பெற்றுக்கொள்வது, வீடு மனை வாகனங்கள் யோகங்களாக்கிக் கொள்வது, கடன் சுமையை குறைத்துக் கொள்வது, குழப்பங்கள் நோய்களிலிருந்து ஆரோக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். அதனால் இன்னைக்கு கரெக்டா இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் வைத்துக் கொள்ளலாம். 7:30 9 ராவுகாலம். இன்றைக்கு யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 வார சூலம் அப்படிங்க பார்க்கும்போது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழிகள் 10 6:32 சூரியனின் உதயம். கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளர போகக்கூடிய இந்த சந்திர பகவானின் எஃபெக்ட் ஆனது சந்திராஷ்டம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. யோக கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிராமியம் என்கிற நாம யோகமும் தைத்துளை என்கிற கரணமும் உண்டு. பிராமியம் அப்படின்னாலே சாந்தி பரிகாரங்களை செய்வது நல்லது, புஷ்டிகரமான காரியங்கள் பண்றது நல்லது, விவசாயத்துல பயிரிடுறது நல்லது, புதுசா கல்வி போய் படிக்கிறதுக்கு நல்லது. இதனால தைத்துளை என்கிற இந்த கரணம் சமாதானம் செய்தல், வியாபாரத்தை துவங்குதல் போன்ற விஷயங்கள் செய்யலாம். சஷ்டி என்கிற திதி கடனை அடைப்பதற்கு, அந்த திதிக்கு அப்புறம் சப்தமி திதி வெற்றியை தருவதற்காக அமையும். அதனால இன்னைக்கு இடமாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா யோசிச்சு செய்யலாம். வீடு மாறுறது, ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போகணும், பயணங்கள் மூலியமாக லாபம் பெறுவதும், இதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். சக்சஸ் ஸ்டோரி உண்டாகும். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் எதையும் குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கதிர் அறுக்கிறது, மாடு வாங்கிறது, அடுப்பு வைக்கிறது, தானியத்தை சேகரித்து வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். 23ஆம் தேதியான இன்றைய நாளில சுக்கிரன் புதன் ராகு இவர்கள் சூரியனுடன் அமர கும்பராசி, மீனராசியிலே சனி பகவான், சந்திரன் ரிஷப ராசியிலே, குரு வக்ரகதியிலே மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலும், செவ்வாய் உச்சம் கொண்டு மகர ராசியில் அமர இன்றைய நாள் துவங்குகிறது. நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசியினுடைய அந்த தன்மையிலேயே உட்கார்றார். பரணி நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்றார். பரணினாலே அடுப்புன்னு அர்த்தம். அப்படி குக் பண்ற ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அடுப்பு. இதனால உங்களுக்கு நீங்க உங்களை குக் பண்ணிக்கிறது, உங்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்வது. வாழ்க்கையில எதையுமே ஆதாயத்தை நோக்கிய பயணங்கள் வேணும் இல்லையா? அப்படி ஆதாயத்துக்கான பயணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாவதற்கான வழி இன்னைக்கு உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். உங்க ராசிநாதனும் உச்சத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அந்த தி டே அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமவாரம் அப்படிங்கிற இந்த நாளிலே கார்த்திகை விரதம் இருப்பது நல்லது. அந்த விரதத்தினாலே முருகனின் அருளாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளங்கள் பெருகட்டும். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் 12ஆம் இடத்துல உட்காரக்கூடிய சந்திரனாலே தேவையில்லாம அலைச்சல். ஏன் அலைஞ்சோன்னே தெரியாம அலைச்சல். சின்ன சின்ன பயணங்களுடைய எண்ட் ரிசல்ட் ஒன்றும் பெருசா இருக்க போறதில்லை, ஆனாலும் அலைச்சல் உண்டு. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கொஞ்சம் அலைவீங்க. குடும்பத்திலையும் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். தொழிலிலே சூரியன் அமரக்கூடிய விஷயத்தினாலே வெற்றி உண்டு. சனி பகவான் லாபத்தில் இருப்பதனால ஓரளவுக்கு லாபத்தையும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்து காலையிலேயே கொஞ்சம் முருக வழிபாடு பண்ணுங்க. முருகனுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு
கொஞ்சம் மனசை கொஞ்சம் தெம்பாக்கிக்கிட்டு வேலையை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உடல் அசதி வருவதற்கான வாய்ப்பு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வெற்றியை கொடுக்கக்கூடியவர். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார். உங்களுக்கு குருவினால் பார்க்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால யோகங்கள் உண்டு. கொஞ்சம் அதுவா வந்துருச்சுன்னா மனசு எப்படி சொல்லும், வரட்டும் வரட்டும் ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு. காலையிலேயே என்ன பண்ணுங்க, பிறை சூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவோம், சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை மனதில் நினைத்து கொண்டு இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் துவங்குங்கள். அதனால் உங்களுக்கு பல காரியங்கள் சக்சஸை கொடுக்கும். கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான நாள்னே வைத்துக் கொள்ளலாம். உங்க ராசியினுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய எஃபெக்ட், சுக்கிரனுடைய எஃபெக்ட், புதனுடைய எஃபெக்ட், ராகுடைய எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் குரு பார்க்கறது 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். உங்க ராசிக்காரரான சந்திர பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிறதுனால வரக்கூடிய குழப்பமும் இன்னைக்கு உண்டு. அதனால கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க மைண்டை. எப்படி ரிலாக்ஸ் பண்றது? பக்தி ஸ்ரத்தையோடு அப்படின்னு வார்த்தையை சேர்த்துக்கலாம். அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு நீங்க ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா, முருகனின் வழிபாட்டோடு இன்னைக்கு நாளை துவங்குங்கள். உங்களுக்கு நல்ல இனிமையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபத்துக்குரிய நாள். உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 12ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் போறாரு. பரணி நட்சத்திரத்துல போறாரு. அதுக்குரிய சுக்கிர பகவானாலும் பார்க்கப்படுகிற உங்க ராசிநாதனானதாலே வெற்றி உண்டு. களத்திரத்தின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அவங்களுடைய ஹெல்த் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருங்க. பயோரிதம் அப்படிங்கிறது மனநிலை பிரட்டப்படணும். அதனால கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்கறது அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும். குருவினால் பார்க்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோகத்தை கொடுத்தாலும் அவசர கதியில கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்கள் ஆபத்தை ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க. அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். லாபத்துக்குரிய அஷ்டமத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லாரு கூடயும் கொஞ்சம் இணக்கமா போகணும்னு தோணும். விட்டு கொடுத்து போயிடலாம் சார், எதுக்கு சார் சண்டைலாம் ஒரு பிலாசபிலாம் வரும். இன்னைக்கு 12ஆம் இடத்துடைய கேதுவுடைய எஃபெக்ட் இன்னைக்கு நிறைய காட்டும். பரணி நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்க போகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால விட்டு கொடுத்தா நல்லது சார், ஒன்றும் சண்டை போடக்கூடாது சார் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு நாளை ஓட்டிடுவீங்க. உங்களுக்கு பிடித்தமான முருகனின் நாள் இன்னைக்கு. அதனால கார்த்திகை விரதம் இருப்பது, முருகனின் பாடல்களை கேட்பது, இதெல்லாம் இன்னைக்கு உகந்தது. நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்வீங்க. நல்லது நடக்கட்டும். துலாம் என்கிற இந்த ராசியிலே களிப்பு என்கிற விஷயம் உண்டு. சந்தோஷத்தின் எல்லை களிப்பு. அதுவும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டுட்டு மற்ற சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைய உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் அமர்கிறார். சுகத்தை கொடுப்பார். மனசுல பிடித்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துதான் சந்தோஷம் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற வேர்டு தான் அந்த களிப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன். அதனால இன்னைக்கு சந்தோஷத்தை நீங்க சுவைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நீங்க முக்கியமாக முருகனின் வழிபாடு, உங்க ராசியின் 2ஆம் இடத்துக்காரர் 7ஆம் இடத்துக்காரர் இந்த செவ்வாயுடைய சுவாமி முருகன், அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, முருகனை பாட்டு கேட்காம காலையில வேலையை தொடங்காதீங்க. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, 6ஆம் இடம் என்கிற ரிண ரோக சத்ரு இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இந்த சந்திர பகவானின் பார்வையானது 12ஆம் இடத்துல விழுவதும், சந்திர பகவானானவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்காரர் என்பதனாலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குருவின் பார்வை, குருவின் அனுகிரகம் உங்களுடைய ராசியின் 2, 12 இடத்தை பார்ப்பதனாலே தொடர்ந்து வெற்றியை நீங்கள் சுவைக்க இருக்கிறீர்கள் என்பது மறுப்பதற்கில்லை. உங்களுக்கு பிடித்த மாதிரியே குடும்பத்தில் எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு வருவீங்க. அதனால லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
அந்த சந்தோஷத்தின் சூழ்நிலை இன்னைக்கு நல்லபடியா இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது அறிவு சார்ந்த விஷயங்கள், யூக வணிகங்கள், தொழில் விருத்தி, கற்பனை, இது எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால புதிய நுணுக்கங்களை கொண்டு வருவீர்கள். செய்யக்கூடிய காரியங்களிலே எதுதான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எடுத்து பார்த்து லாபத்தை கரெக்டா ரீபோர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை தான் இவர் பார்க்க போறார். பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியிலேருந்து உட்கார்ந்து துலாம் ராசியை. அப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு மனசு லாபத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கும். வெற்றி, எனக்கு ரீப்பிங் பெனிஃபிட், இது ரெண்டுத்தையும் கொண்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு பிடித்த நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற தாயாரின் ஸ்தானத்துல தாயார் அப்படிங்கிற அந்த சந்திர பகவான் இருக்கிறாரு. தன் பார்வையை எகைன் அந்த கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்துல வைக்கிறார், தொழில் ஸ்தானத்துல. அங்கேயேதான் குருவின் பார்வையும் இருக்கிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம், மற்றவர்களால் புகழப்படுகிற சூழ்நிலை, பாராட்டுகள் பெறக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஓரளவுக்கு நல்ல சந்தோஷ எழுச்சி இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாளில் காலையில கொஞ்சம் முருகனின் அனுகிரகத்தினால முருக வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான நாளாக இந்த நாளை மாற்றிவிடும். கும்பராசி அன்பர்களே, பல விதத்திலும் சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நீங்கள். குருவின் பார்வை அதை ஊக்கப்படுத்துவதாக அமைகிறதும், காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துக்காரரான உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் போகிறார். உங்க ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. வாரத்தின் முதல் நாளே சோமவார கார்த்திகை அப்படின்னு வரும். அப்படி வரும்போது எவ்வளவு தூரம் விரதம் இருப்பவர்கள்லாம் கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் நல்லது. இன்னைக்கு முருகப்பெருமானை பிடிச்சுக்கணும், கவலைகள் நீங்கணும், என் வாழ்க்கையை பெருகணும், நல்லபடியா உச்சம் அப்படிங்கிற இடத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஆசையாக கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கான நாள் இன்னைக்கு. மீனராசி அன்பர்களே, 2ஆம் இடமான குடும்ப தனஸ்தானத்துக்குள்ளரே கருணையை கொண்ட சந்திர பகவான் மனசு சந்தோஷமும் ரம்யமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களிடம் கொஞ்சம் கனிவாக இருக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வரும். அந்த பரிவினாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் பண்ணலாம். அரிபுரின்னு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறதெல்லாம் வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக பண்ணிட்டீங்கன்னா டைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால கரெக்டாக டயத்தை ஷெட்யூல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை.